ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் சேலம் கண்ணங்குறிச்சியில் லொக்கேட் ஆகிருக்க ஒரு 3 BHK டியூப்ளெக்ஸ் வில்லாவை தான் பார்க்க போகிறோம். லேண்டோட ஏரியா காம்பேக்டாக இருந்தாலும் நல்லா பிளான் பண்ணி வீடு ஸ்பேஷியஸாக பில்ட் பண்ணியிருக்காங்க. எலிவேஷன் எல்லாமே பார்க்க ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. இந்த ஹவுஸோட லேண்ட் ஏரியா பார்த்தீங்கன்னா 825 ஸ்கொயர் ஃபீட்லேயும் பில்டிங் ஏரியா 1548 ஸ்கொயர் ஃபீட்லேயும் இருக்குது. இப்போ நம்ம போர்ட்டிகோ பார்த்துக்கிட்டு இருக்கோம். போர்ட்டிகோட சைஸ் 10x16. போர்ட்டிகோட வால்ஸ் எல்லாத்துலேயுமே டைல்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. வீட்டோட மெயின் டோர் டீ கூட்டில் கொடுத்துருக்காங்க. இந்த பிளாட்டோட ஃபேஸிங் வெஸ்ட் ஃபேஸிங் பார்த்த மாதிரியும் மெயின் டோர் ஃபேஸிங் நார்த் ஃபேஸிங் பார்த்த மாதிரியும் அமைஞ்சிருக்கு. இப்போ நம்ம ஹவுஸ் உள்ளே பார்க்கலாம். இந்த வீட்டோட லிவிங் ஹால் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். இதோடைய அளவு பார்த்தீங்கன்னா 15.5x 9.5 அளவில் நல்ல ஸ்பேசியஸான லிவிங் ஹால். ஹால்லேயே நமக்கு பூஜா கேபினட்டும் வந்துடுது. ஃபால் சீலிங் ஒர்க்கும் கொடுத்துருக்காங்க. டிவி கேபினட்ஸ் எதுவும் கொடுக்கல, தனியாக ஒரு ஸ்டோரிங் செல்ஃப் மட்டும் கொடுத்துருக்காங்க. இந்த ஹாலை எப்படி பிளான் பண்ணியிருக்காங்கன்னா ஹால் கம் டைனிங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. அதனால் நமக்கு ஹால்லேயே அட்டாச்சாக ஒரு வாஷ் பேசினும் வந்துடுது. அடுத்ததாக நம்ம கிச்சன் பார்க்க போகிறோம். கிச்சனோட சைஸ் பார்த்தீங்கன்னா 9.5x 8 அளவில் இருக்குது. கிச்சன் ஓரளவுக்கு காம்பேக்டாகவே இருக்குது, ஸ்பேசியஸாகவும் இருக்குது. ரொம்ப சின்ன கிச்சன்னு சொல்ல முடியாது. இந்த கிச்சனில் கபோர்ட் ஒர்க்ஸ் எல்லாம் பண்ணி ஒரு சிம்பிளான மாடலர் கிச்சனாக இதை கொடுத்துருக்காங்க. அடுத்து இப்போ நம்ம பார்க்க போகிறது கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்க ஒரு பெட்ரூம் பார்க்க போகிறோம். இதோடைய சைஸ் பார்த்தீங்கன்னா 10x10 அளவில் இருக்குது. இதில் அட்டாச்சு பாத்ரூமோடு இருக்குது. 6x5 அளவில் இந்த அட்டாச்சு பாத்ரூம் சைஸ் இருக்குது. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போய் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம ஸ்டேர் கேஸ் கடையில் பார்த்துட்டு இருக்கோம். இந்த இடத்துல உங்களுக்கு வாஷிங் மிஷினுக்கான ப்ரொவிஷன்லாம் கொடுத்துருக்காங்க. அண்டு யூபிஎஸ் ப்ரொவிஷனும் இருக்குது. இந்த ஸ்டேர் கேஸுமே நல்லா ஏறி போகிறதுக்கு ஈஸியான வகையில் தான் கட்டியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் டோட்டலாக 2 பெட்ரூம் அண்டு ஒரு பால்கனி இருக்குது. இந்த 2 பெட்ரூமும் மாஸ்டர் பெட்ரூமாக தான் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க பெட்ரூமோட சைஸ் 10x16. இந்த பெட்ரூமில் கபோர்ட் ஒர்க்ஸ் எல்லாம் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூம்லேயும் அட்டாச்சு பாத்ரூம் தான் கொடுத்துருக்காங்க. இதோடைய சைஸ் பார்த்தீங்கன்னா 4x 8 அளவில் இருக்குது. அடுத்ததாக இப்போ நம்ம இன்னொரு பெட்ரூம் பார்த்துட்ருக்கோம். இதோடைய சைஸ் பார்த்தீங்கன்னா 15.5x 10 அளவில் இருக்குது. இதுவும் நல்ல ஸ்பேசியஸாக கொடுத்துருக்காங்க. கபோர்ட் ஒர்க் எல்லாமே இருக்குது. இதோட அட்டாச்சு பாத்ரூம் சைஸ் பார்த்தீங்கன்னா 4x 8 அளவில் இருக்குது. அண்டு ஃபைனலாக இப்போ நம்ம இந்த வீட்டோட பால்கனியை தான் பார்த்துட்ருக்கோம். இந்த பால்கனியோட சைஸ் பார்த்தீங்கன்னா 10x16 அளவில் நல்லா ஸ்பேசியஸாக இருக்குது. இந்த பால்கனியோட ரூஃபிங்கும் RCC கான்க்ரீட்டில் தான் கொடுத்துருக்காங்க. இந்த பால்கனி ரோடு ஃபேஸிங்லேயே இருக்கிறதுனால நமக்கு நல்ல ஒரு காத்தோட்டமாகவும் இருக்குது. அடுத்ததாக இப்போ நம்ம இந்த வீட்டோட மாடியை பார்க்க போகிறோம். இந்த டெரஸ்லேருந்து பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், சுற்றிலும் நல்ல ரெசிடென்ஷியல் ஏரியாவில் தான் இந்த ஹவுஸ் லொக்கேட் ஆகிருக்கு. இந்த ஹவுஸோட ரேட் டீட்டெயில்ஸ் அவைலபிலிட்டி எல்லாம் செக் பண்ணிக்க ஸ்க்ரீனில் தெரிய நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.